we welcome Mrs. Priya Anup, wife of Dr. A.V. Anup, MD, AVA Group of Companies, Chairman, Sri Ayyappa Bhakta Jana Sabha, to light a lamp. என்ற நமது திருக்குறளுடைய சேர்மன் துணைவியார் மிஸ்ஸஸ் பிரியா அனூப் அவர்களையும், டாக்டர் நந்தினி வர்மா அவர்களையும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் PR சிதம்பரம் முருகேசன் ஐயா அவர்களையும், நமது திருக்குறளுடைய உதவி ஸ்தாபகரும் ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் பக்தஜன சபையினுடைய ஸ்தாபகருமான நம் குருசாமி சக்திவேல் ஐயா அவர்களையும், நமது திருக்குறளுடைய வைஸ் சேர்மன் கம் ஜெனரல் செக்ரட்டரி திரு NS ராஜீவ்குமார் அவர்களையும், மற்ற அனைத்து ஸ்ரீ ஐயப்ப பக்தஜன சபா, ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் பக்தஜன சபையினுடைய மெம்பர்ஸ் அனைவரையும், பக்த கோடிகளையும் வருக 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 என வரவேற்று, முதலாவதாக நமது திருக்கோளினுடைய துணை ஸ்தாபகர் சக்திவேல் குருசாமி அவர்களை ஒரு முறை வரவேற்பு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமி சரணமையப்பா. என்னை இந்த ஆன்மீக பணியில் அமர்த்தி மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற என்னுடைய ஆசான் குருநாதன் பிரம்மஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் அவர்களுடைய ஆசி பெற்ற சதாபிஷேக நாயகன் பிரம்மஸ்ரீ குருசுவாமி CM சுகுமாரன் அவர்களுடைய தாழ் வணங்கி உங்கள் அத்தனை பேரும் பாதார விந்தங்களை வணங்கி பகவான் ஐயப்பனுடைய இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய
அத்தனை ஆன்மீக பெருமக்களையும் எங்களுடைய சேர்மன் டாக்டர் அனூப் அவர்களுடைய துணைவியார், வில்லிவாக்கம் காவல்துறை நிலைய அதிகாரியும் எங்கள் அன்பிற்கு உரியவருமான பெருமைக்குரிய ஏசி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அதோடு கூடி இந்த விழாவிற்கு கலை விழா என்று சொல்லலாம். 8 வகுப்புகள் சண்டை மேள வகுப்பை மிக அருமையாக நடத்தி ஒவ்வொரு வகுப்பில் பயிலக்கூடிய மாணாக்கர்களையும் 1 ஆண்டு காலம் இலவசமாக பயிற்றுவித்து ஒவ்வொரு ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே அவர்களெல்லாம் அரங்கேற்றம் செய்து இலவச கலையை கற்றுவித்து ஊக்குவித்து தன்னுடைய தந்தையார் சுகுமாரனை போன்று இந்த சேத்திர சங்கம் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 மாணாக்கரை உருவாக்கிய என்னுடைய இளவல் அருமை சகோதரர், கோயிலினுடைய உதவி சேர்மன், புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற குருவாயூரப்பன் ட்ரஸ்டினுடைய உதவி சேர்மனும் ஆகிய திரு ராஜீவ்குமார் அவர்களை வரவேற்று இந்த அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களிடம் வேண்டுதல் செலுத்தி விடைபெறுகின்றேன். இந்த வில்லிவாக்கத்தில் சாதாரண ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆலயம். பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்கள் மிகவும் எளிமையானவர். ஒரு குருநாதன் என்றால் அந்த குருநாதனுக்கு என்ன தகுதியெல்லாம் வேண்டுமோ அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரே குருநாதன் என்னுடைய குருநாதன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். 14 வயதில் வேத பாடசாலையில் பயின்று கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் சபரிமலை யாத்திரை சென்று தன்னுடைய 81வது வயதில் காஞ்சி காமகோடி பீடம் அவர்களுடைய நல்லாசியோடு சதாபிஷேகம் செய்விக்கப்பட்டு அந்த புனிதர் குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களின் பெயரிலேயே இங்கே ஒரு அன்னதான மண்டபம் உருவாக்கப்பட்டு இன்று அருள் பார்த்து வருகின்ற இந்த ஐயப்பனுடைய ஆலயம் அவர் உருவாக்கிய விதம் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு எந்த விதமான குறைகளும் இல்லாது காணி பொய்யூர் நம்பூதிரியை கொண்டு வந்து கேரள சம்பிரதாயத்தின் மூலமாகவும் கிருஷ்ணகிருப்தி குப்தா அவர்கள் மூலமாக தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு சபரிமலையில் வீட்டிலிருந்து அன்றாடம் நமக்கெல்லாம் கேட்ட வரங்களை கொடுத்து வருகின்ற காருண்யமூர்த்தி காந்தமலை ஜோதி ஐயப்பனை வில்லிவாக்கத்தில் கொண்டு வந்து அந்த சபரிமலையிலே பூஜை செய்கின்ற தலைமை தந்திரி நீலகண்டர் அவர்களின் மூலமாக இங்கு பிரதர்ஷனம் செய்து இங்கு அந்த ஐயப்பன் நமக்கெல்லாம் 50 ஆண்டு காலமாக நாம் கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்து வருகின்றார். அதற்கு அந்த ஆன்மீக பெருமான் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களே காரணம். ஆகவே அவர்களுடைய பாதங்களை மீண்டும் ஒருத்தரை வணங்கி அவர் கண்ட கனவுகளில் ஒன்று அன்னதான மண்டபம், மற்றொன்று இலவச சிகிச்சை, இன்னொன்று கல்வி பயில முடியாத மாணாக்கர்களுக்கு கல்வி பயில்வதற்காக நம் அறக்கட்டளை மூலமாக உதவி செய்ய வேண்டும். 4வது முதியவர்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாதவர்களுக்கு நம் அறக்கட்டளை மூலமாக இலவச சிகிச்சை, அவர்களுக்கு தங்கும் இடம் போன்ற வசதிகளை செய்து அவர்களுக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களுக்கு பிறகு நம்முடைய வில்லிவாக்கத்தில் குருவாயூரப்பனையும் கொண்டு வந்து திருக்கோவில் அமைத்து செயல்படுத்த வேண்டும் என்ற அவருடைய கடைசி காலத்தில் இறுதி மூச்சாக இருந்த அந்த நல்லதொரு எண்ணத்தை இன்றைய ஐயப்ப பக்த ஜன சபையினுடைய உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏகோபித்த மனதோடு
இந்த புதிதாக உருவாக்கப்படுகின்ற குருவாயூரப்பன் அறக்கட்டளைக்கும் ஐயப்பனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் திரு அனூப் சார் அவர்களையே சேர்மனாக கொண்டு இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பதவிகள், பொறுப்புகள் எங்களுடைய இஷ்டத்திற்கு யாரையும் நாங்கள் தேர்வு செய்வது கிடையாது. குடவோலை முறை என்று சபரிமலையிலே எப்படி மேல் சாந்தியை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதே போன்று பகவான் ஐயப்பன் முன்பாக சேர்மனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள் காலம் சென்ற காரணத்தினால் அந்த இடத்திற்கு ஒரு சேர்மனை கொண்டு வர வேண்டும் என்று சபையினர் ஏகோபித்த முடிவின்படி குடவோலை முறையில் ஐயப்பன் முன்பாக 10 மூத்த உறுப்பினர்களையும் அறக்காவலர்களையும் பெயரை எழுதி ஒரு குழந்தையின் மூலமாக, ஒரு மணிகண்டன் மூலமாக எடுக்கப்பட்டு அந்த பெயரில் வந்தவர்தான் டாக்டர் அனு அவர்கள். அந்த பெருமையை ஐயப்பன் தந்தெடுத்து கொடுத்தவர். அதுபோது அவர் பதவியேற்ற அந்த நல்ல நாளில் இதே போன்று மேடையில் உங்கள் முன்பாக அவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் வைத்தேன். இந்த ஆலயத்திற்கு முதல் சேர்மனாக இருந்த மோகன் அவர்கள் கும்பாபிஷேகம் எப்படி நடைபெறும் என்று முதல் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் என்னுடைய ஆசான் குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரனும் நானும் அன்றைய தினம் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய அரைமணி நண்பர் கிருஷ்ணபிள்ளை மூவரும் கண்கலங்கி கதிகலங்கி நின்ற நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று முன் வந்து இந்த ஆலயத்தினுடைய ஐயப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலின் முழு பொறுப்பையும் ஏற்று கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த பெருமான் மோகன் அவர்கள். அதன் பிறகு திரு மோகன் அவர்கள் பெரிய கான்ட்ராக்டர் என்ற முறையில் அவரால் செயல்பட முடியாத காரணத்தால் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்களை சேர்மனாக கொண்டு உதவி சேர்மனாக டாக்டர் அனு அவர்களை கொண்டு சபை நடத்தப்பட்டிருந்தது. அதுபோது மோகன் ரெட்டி அவர்களால் இந்த ஆலயத்தின் மேலே ஒரு அன்னதான மண்டபம் அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள் காஞ்சி காமகோடி பீடம் அவர்களுடைய திருக்கரங்களால் அன்னதான மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்கள் அன்னதான சக்கரவர்த்தி என்று சொல்ல வேண்டும். காரணம், ஏழை எளிய மக்கள், வறியவர்கள் அவர்களெல்லாம் அழகாக அமர வைத்து போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற அவருடைய தீராத ஆசையினாலே உருவாக்கப்பட்டதுதான் அந்த அன்னதான மண்டபம். அதையும் காஞ்சி காமகோடி பீடம் அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தார். அதன் பிறகு டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள் மறைந்து விட்ட காரணத்தால் அந்த இடத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்க என்றுதான் நான் உங்களிடம் கூறியது போன்று ஐயப்பன் முன்பாக 10 அறக்காவலர்களை குடவோலை முறையில் குழுக்கள் எடுக்கின்ற பொழுது டாக்டர் அனூப் அவர்கள் சேர்மனாக வந்தார். ஆகவே எங்களுடைய சபையினுடைய அத்தனை பேருடைய ஏகோபித்த எண்ணம். அடுத்து அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் சேர்மனாக வந்து அவர்களெல்லாம் பண்ணது போன்று நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து குருவாயூரப்பன் ஆலயத்தை அமைவதற்கு காரணம் நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று டாக்டர் அனு அவர்களிடம் நான் கேட்டேன். நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று சொன்னார். சொன்ன வாக்கை நிறைவேற்றி ஆலயத்திற்கு மனையை வாங்கி தந்திருக்கின்றார். இந்த மாபெரும் பணியை, சொன்ன சொல்லை நிறைவேற்றி அந்த உத்தமருக்கு, எங்களுடைய சேர்மனுக்கு உங்கள் அத்துணை பேரின் சார்பாக, எங்கள் குருநாதன் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயம் அவர் இந்த மேடையில் இல்லை, ஆனால் அவருடைய துணைவியார் வந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்னும் பல நற்காரியங்களை அவர் செய்ய இருக்கின்றார். உங்களிடம் நான் தாழ்மையாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி பெரியவர்களுக்கு வழிவிட்டு விடைபெற இருக்கிறேன். இவ்வளவு பெரிய இந்த நம்முடைய வில்லிவாக்கத்தில் சிவச்சேத்திரம்
பெருமாள் சேத்திரம், அம்பாள் சேத்திரம், ஐயப்பன் சேத்திரம், முருகன் சேத்திரம் இவை எல்லாம் அமைந்திருக்கின்றது. இதற்கு ஒரு கதை உண்டு. நம்முடைய வில்லிவாக்கம் ஒரு ஆன்மீக ஸ்தலம். அதாவது ஒரு சமயம் ஐயப்பன் வில்லிவாக்கம் அகத்திய மாமுனிவரால் குறிப்பிடப்பட்ட சில நிகழ்வுகள் நடைபெற்ற இடம். ஒரு சேத்திரத்தில் அந்த குளம் ஒரு விசேஷமான புனித தீர்த்தம் உள்ளது. இதை பார்க்க வேண்டும் என்று ஐயப்பன் வானவெளியில் வந்ததாகவும் அந்த ஐயப்பனை இங்கு கோயில்களில் செய்தவர் நம்முடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்கள். அதனை விட்டு இப்பொழுது பக்கத்திலே அமைய இருக்கின்ற பெருமாள் குருவாயூரில் வீட்டிலிருந்து அருள்வாரிக்கின்ற பாலகிருஷ்ணன் போன்று அல்ல. எப்படி பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்கள் இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு காணிப்பொய்யூர் நம்பூதிரி அவர்களை கேட்டு அவர் சொன்ன முறைப்படி செய்தாரோ அதே போன்று நாங்களும் அவருடைய வழித்தொன்றலாகிய நாங்கள் காணிப்பொய்யூர் நம்பூதிரி அவர்களிடம் கேட்டு இங்கே அமையக்கூடிய குருவாயூரப்பன் எப்படி அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது தேவப்பிரசன்னம் நோக்கி அப்பொழுது சங்கு சக்கரத்துடன் கூடிய சங்கரதாரி ஆக பெருமாளாக பாலகிருஷ்ணனாக கோபாலகிருஷ்ணனாக ஸ்ரீராமனாக கண்ணனாக இங்கே வந்து அமர இருக்கிறார். இதையெல்லாம் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக காண்பதற்கும் குருசாமியுடைய கனவை நினைவாக்குவதற்கும் நம்முடைய வில்லிவாக்கத்தில் எல்லா ஆலயங்களும் இருந்து இந்த கண்ணனுடைய ஆலயம் மட்டும் இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கண்ணனுடைய ஆலயத்தை நமக்கு தந்த பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களுடைய தாழ்வணங்கி நம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எப்படியெல்லாம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்து வருகிற ஆண்டு நம்மளுடைய ஐயப்பன் கோயிலுடைய 3வது கும்பாபிஷேகம். அதுபோது இந்த ஒரு வருடத்திலேயே அந்த மனையிலே திருப்பணிகள் நிறைவு பெற்று அங்கே குருவாயூரப்பன் சங்கு சக்கரதாரியாக வந்து அருள் பாலித்து நமக்கெல்லாம் அருள் வழங்க அவரை திருக்கோவில் எழுந்தருளை செய்ய உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறி பொன்னாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவி அந்த ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு காசு இருந்தாலும் 1 லட்சம் இருந்தாலும் அவர்களுடைய முடியவில்லை என்றால் உழைப்பாலும் கொடுத்து பூர்த்தி செய்து தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா கமிஷனர் அவர்களை மீண்டும் ஒரு தடவை வருக வருக என்று சொல்லி எங்களுடைய திருக்கோயிலுக்கும் எங்களுடைய இந்த அமைப்புக்கும் எஸ்பி கண்ணன் ஐயா போன்று ஐயா அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிலையை எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உதவிட வேண்டும் என்று அவர்களையும் கேட்டுக்கொண்டு நமக்கு இந்த இடத்தை வாங்கி குருவாயூரப்பன் அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த எங்களுடைய சேர்மன் டாக்டர் அனூப் அவர்களையும் அத்தனை பேர் வழியாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நெக்ஸ்ட் we welcome the guest of honor Dr. Nandini Verma to address the gathering. Dr. Nandini Verma is a Ayurvedic doctor and she married to Kalaman Madalam Harish Marar and she was awarded Limca Book of Records and she performed Tambadi Thayambaka in 2012 and achieved Limca Book of Records in 2015. We welcome you to address the gathering, ma'am, please. Swami Sharanam Ayyappa. Namaskaram and good evening to everyone over here. First of all, let me apologize. I can speak only in English. I can understand Tamil, but it's very difficult for me to speak in Tamil. It is an honor for me to be present over here, sharing the stage with such dignitaries, and I feel I should be thankful that I am a Chenda artist, a proud Chenda artist, and without this
I don't know what to say. Without this significant instrument in all of our lives, I wouldn't be standing here in front of you. Chenda is the most divine instrument that you can see, considering the Kerala Kshetravadiyas. We say we believe, Chenda artist, we believe it is above all 18 Vadyas. We believe that Chenda is superior to all 18 Vadyas when it comes to Kshetravadiyas. Only when you play Chenda with full heart of devotion, you can invoke God. And I feel the gathering over here is a very strong indication of the same. Being a woman in the field of Chenda for the past 24 years, it has taught me that there is no boundaries for anyone to learn Chenda. No matter who you are, if you are a woman or a man, age is not a barrier. Nothing is a barrier for a person to learn Chenda. And I'm really happy that Sri Shasta Kshetravadya Sangham has been teaching Chenda to all those who wish to learn Chenda without expecting anything in return other than their devotion and dedication. Big round of applause to Sri Shasta Kshetravadya Sangham for such a dedicating service. I request each and every one of you to learn Chenda and understand it, not for playing it professionally, but to understand the beauty of the instrument. And I congratulate everyone who has been performing over here, and I extend my warm wishes to all the participants who are performing their Arangetam over here. I would also like to welcome more and more women and children to start performing Chenda, because there is no barrier even if you are a woman. Age is not a barrier. Please make sure you find time, and especially when you have such a dedicated team teaching you Chenda, I don't think you need to hesitate at all. So once again, I offer my humble prayers at Sri Dharma Shasta's lotus feet. I offer my humble prayers to each and every one of you, and I congratulate everyone, and I extend my warm wishes to the new candidates who are performing their Arangetam over here. Once again, thank you for inviting me here. Thank you so much. Swami Sharanam. Thank you, ma'am, for the really motivational speech. We do expect and hope and pray to have multiple, Nandini Varmas even in the future, forthcoming years. Yes, madam சொன்னாட்டோம், கேர்ள்ஸ் லேடிஸ் கூட இந்த செண்டை கற்றுக்கலாம், தாயம்பகம் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஜெண்டர் வந்து முக்கியம் கிடையாது. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஏஜ் முக்கியம் கிடையாது. சின்ன குழந்தைங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே இதை கற்றுக்கோங்க. இட் வில் பி கிவ்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்ட், அண்ட் யூ கேன் ரியலி வி கேன் ரீட் த காட். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வில்லிவாக்கனுடைய ஸ்டார்னு சொல்லலாம். நம்ம மக்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணலாம், அது வந்து அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய நம்மளுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் PR சிதம்பரம் முருகேசன் சார் அவர்களை ஓரிரு வார்த்தை பேச அழைக்கின்றோம். இந்த இனிய நேரத்திலே நீங்கள் எல்லோரும் அருமையாக குழுமி இருக்கிறீர்கள், அமைதியாக குழுமி இருக்கிறீர்கள். அதுதான் முக்கியம். பொதுவாகவே ஆன்மீகம் என்பது அறிவியலோடு சம்பந்தப்பட்டதா இல்லை ஆன்மீகம் மூட நம்பிக்கையா என்று சொன்னால் அது அறிவியலோடு சம்பந்தப்பட்டது. ஆன்மீகத்தை எடுத்து செல்கிற ஒவ்வொரு வழியும் அதில் அறிவியல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். பொதுவாக மனிதனை பண்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக ஆலயங்கள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால்தான் சொல்லுவார்கள், ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் வருகிற பொழுது நெஞ்சிலே பொய்யின்றி மெய்யோடு நீ நெய் கொண்டு வருகிற பட்சத்தில் ஐயனை நீ காணலாம் என்று சொல்லுகிறார்களே. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன என்று பார்த்தால், நீங்கள் நெஞ்சிலே பொய் இருக்கக்கூடாது. பொய் என்று சொன்னால் என்னவெல்லாம் பொய் என்று நீங்கள் கேட்கலாம். எது சார் பொய்?
வாழ்றதுக்கு தானே சார் பொய் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொய் என்பது பிறரை துன்படுத்தாமல் பிறருடைய பாதிப்பை ஏற்படுத்தாமல் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அது எல்லாம் மெய். எது பிறரை பாதிக்கிறதோ அது எல்லாம் பொய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் கிராமத்திலே பார்த்தால் குளம் இருக்கும், அந்த குளத்தங்கரையிலே பிள்ளையார் இருப்பார், பிள்ளையாருக்கு பின்னாலே அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கும். இது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும். அந்த நீங்கள் ஒரு பழமையான கிராமங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும், குளத்தினுடைய அந்த அக்கினி மூலை என்று சொல்லுவார்கள். அதாவது வடகிழக்கு மூலையிலே பார்த்தால் பிள்ளையார் இருப்பார். அந்த இடத்துல அரச மரமும் இது வேப்ப மரமும் இருக்கும். இதை நான் ரொம்ப நாள் பார்க்கிறது. இது எதனால் வைத்தார்கள், ஆன்மீகத்தில் ஏன் இதை புகுத்தினார்கள் என்று சொன்னால், நீங்கள் குளத்திலே குளிக்கின்ற பொழுது உங்களுடைய பாதம் அந்த தண்ணீரிலே படுகிறது, முட்டி படுகிறது, இடுப்பு படுகிறது, நெஞ்சு படுகிறது, சிரசு படுகிறது. இப்படி நீங்கள் குளிக்கின்ற பொழுது இடுப்பிலே சேலையவோ, பெண்களால் சேலையை கட்டிக்கொண்டோ அல்லது துண்டை கட்டிக்கொண்டோ குளிக்கின்ற பொழுது அடி வயிறு உங்களுக்கு குளிர்ச்சி அடைகிறது, உடம்பில் உள்ள உஷ்ணம் தலையில் வெளியேறுகிறது. இந்த ஈர துணியோடு நீங்கள் இந்த பிள்ளையாரை சுத்துக்கு சொன்னாதான் சுத்துவாங்க. இப்ப நான் ஆன்மீகம்னு அறிவியல் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏகோபித்தவர்கள், படித்தவர்கள், நான் சொல்வது உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் அறிவியல் இருக்கிறது என்று சொன்னால் இவை ஏதோ சூனியம் வைக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு நீங்கள் எப்படி அந்த மக்களை வழிபட செய்ய வேண்டும், அந்த அறிவியலில் எப்படி அவர்களை புகுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு சிலையை வைக்கின்றார்கள். அந்த சிலையை சுத்துகிற சாக்கிலே அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வருகிறார்கள். பெண்களுக்கு கற்பம் தரிக்கும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை. ஆண்களுக்கும் அவர்களுடைய ஆண்மை பலம் மேம்படும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், வீட்டில் எல்லாரும் ஹீட்டரில் தான் குளிக்கிறோம். சரி, ஹீட்டரில் குளிக்கையில் கூட தண்ணியை காலில் விட்டு உடம்புல விட்டு தலையில் குடிக்கிறோமா? இல்லை, சூட தலையில் தான் விடுறோம். கரெக்டா இல்லையா? இன்றைக்கு நம்ம அன்றைய காலத்து என்ன சொன்னாங்க, தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை என்று சொன்னார்கள். இது சொன்னார்கள் என்று சொன்னால் அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமாக சொன்னார்கள். நம்ம முன்னாடி இப்போ என்ன, நீங்கள் டாக்டர்ஸ்லாம், என் பையன் கூட எம்பிபிஎஸ் டாக்டர், மூத்தவன் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டான், இன்னொரு பையன் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆயில் பாத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஆயில் பாத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஷாம்பு தலையில் பூந்து விட்டமின் பியை கொடுக்குதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறோன்னு அப்படிம்பாங்க. கரெக்டாக இல்லையா? நீங்கள் எங்கள் அபத்தாவெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கறியை எடுத்து பல்லு விளக்குச்சு. கறி எடுத்து பல்லு விளக்கையில் அப்போ தான் தூர்தர்ஷன் ஒரு டிவி வந்துச்சு, வீட்டில் இருக்கும் டிவி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அந்த தூர்தர்ஷன் டிவியில் சொல்லுவாங்க, நீங்கள் செங்கலை போட்டு பல்லு விளக்கிறீர்களா இல்லை கரியை கொண்டு பல்லு விளக்கிறீர்களா? சீச்சி, அதெல்லாம் தள்ளுங்கள், உங்களுடைய பல்லு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும், இனாமல் கெட்டு போயிடும், உங்களுக்கு ஈறுகள்லாம் பாதிப்படையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என் பையன் வாங்கி வச்சிருக்கான் ஒரு பேஸ்ட்டு, அதை பார்த்தீங்கன்னா சார்கோல் பேஸ்ட். அது என்னது? எங்கள் அப்பத்தா அன்னைக்கு விளக்குன கரிதான். அப்போ நம் முன்னோர்களை நான் அடிக்கடி அனைத்து மேடைகளிலுமே பதிவிடுவதுண்டு. மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி காயும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று பல மேடைகளிலே நான் பதிவிடுவதுண்டு. இங்கே பார்த்தால் மூத்தோர்கள் அதிகமானோர் இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த ஆன்மீக பணி நல்ல பணியாக இருக்கும் என்று நான் தோன்றுகிறது. பொதுவாகவே குருத்து ஓலை சாரை ஓலையை பார்த்து சிரித்ததாம். சாரை ஓலை சரசரத்து கொண்டிருந்தது. குருத்து ஓலை சொன்னிச்சு, ஐயையோ குருத்து ஓலை, சாரை ஓலை. இப்போ நீங்கள் வந்தார், இப்போ நம்ம குருசாமி வந்தார், இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு
கிடைக்கிற பட்சத்தில் வாழ்க்கை மேம்படும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப குருத்து ஓலை சாரை ஓலை சரசரத்து விழுக போகிறாய் என்று கேலி செய்தது. அதற்கு சாரை ஓலை சொன்னது, குருத்து ஓலையே குருத்து ஓலையே, நீ ஒன்றுக்கும் பயன்பட மாட்டாய். நான் கீழே விழுந்தால் என்னை எடுத்து குடில் அமைத்து நீ இளைப்பாறுவதற்கு பயனாடுவேன். அதே போல்தான் முதியவர்களுடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். இப்ப நம்ம குழந்தையெல்லாம் நம்ம சொல்ற கேட்கிறாங்களா? கேட்கறது கிடையாது. நான் அதுதான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல பதிவிடுவது உண்டு. உறவுகள் இருக்கிறது, அந்த உறவுகளுக்கான உரிமை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் எங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல, அந்த மாதிரி பயலா இருக்கையில ஏதாச்சும் நாங்க முட்டாய் வாங்கி தின்னாலோ ஏதாச்சும் ஒன்று சரியா பண்ணல, இல்லை சேர்ல உட்கார்ந்துருந்தாலோ கொட்டுவாங்க. டேய் பெரிய மனுஷன் வந்திருக்கா இறங்கு அப்படிம்பாங்க. ஆனா இப்ப நீங்க கொட்ட முடியுதா? சொந்த தங்கச்சி மையனை நீங்க கொட்ட முடியல, அக்கா மையனை கொட்ட முடியல, அண்ணன் மையனை கொட்ட முடியல. அப்படியே நீங்க மாறி கொட்டுனாலும் அடுத்து ரணகலம் ஆயிரும் வீட்டில். இதுதான் யதார்த்தம். எப்படி உங்க அண்ணன் ஏன் மையனை எப்படி அடிக்க போச்சு, அடி விரி அவன் என்ன பெரியப்பா தானே அடிச்சா அடிச்சுட்டு போறான், அதை எப்படி அடிப்பாரு? ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்தாரா, ஒரு ரொட்டி வாங்கி கொடுத்தாரா, ஒரு சேலை வாங்கி கொடுத்தா, அது ஒரு டவுசர் வாங்கி கொடுத்தாரா, சட்டை வாங்கி கொடுத்தாரா, அவர் எப்படி அடிக்கலாம்? அங்கே உறவினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. அப்படி உறவினுடைய உரிமை மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைய தினம் இந்த கடந்த ஒரு வார காலத்தில் கிட்டத்தட்ட 15 இளைஞர்களை நான் கைது செய்திருக்கிறேன். இந்த கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளில் கைது செய்திருக்கிறேன். அந்த 15 இளைஞர்களில் 10 இளைஞர்கள் கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் என்பது கொடுமையான விஷயம். இதற்கு காரணம் என்ன? உறவுகளுடைய உரிமை பறிக்கப்பட்டதுதான் காரணம் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்து பதிவு என்று கூறி, நீங்கள் எல்லோரும் இரவு நேரத்திலே நீங்கள் அடுத்தடுத்த வேலையில் இருக்கும் உங்களுடைய வேலையை நான் இடர்பாடாக இருக்க விரும்பவில்லை. எனவே எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த இந்த நிர்வாக குழுவினர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும், அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், இந்த மெடிமிக்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஓனர் அம்மான்னு சொன்னாங்க. அவர் கூட சொன்னார் அவர் வர முடியல, அதனால அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று சொன்னால் சக்தி இல்லையே சிவம் இல்லை, அதனால இவங்க வந்ததே பெரிதுதான் என்று கூறி வாய்ப்பு கூறியதற்கு மிகவும் உங்களுக்கு கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன், கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவர் அதாவது அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சார் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கி அந்த ரிசர்ச் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கண்டிப்பாக வந்து மறுக்க முடியாத ஒன்று. எஸ், அவர் சார் சொன்னாட்டும் ஒவ்வொரு ஆன்மீகத்திலையும் அறிவியல் இருக்கிறது. இப்போ தோப்புக்கரணம் போடுறோம், அது கூட சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்கிறோம். அது வந்து மெமரி பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் நம்மளுடைய நேரத்தை ஆன்மீகத்தில் நம்ம செலவு பண்ணோம்னா, இதுபோல் இந்த கஞ்சா அடிக்ட் சார் சொன்னாங்க 15 கல்லூரி மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேரண்ட்டு அவங்களுடைய குழந்தைங்களை சரியான முறையிலே வளர்த்தா இதுபோல் எந்த ஒரு மாணாக்களும் தனியாக அதாவது தவறான ஒரு வழிக்கு போக மாட்டாங்க. அவங்கள வந்து தயவு செய்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துங்க. கோவிலுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை போக சொல்லுங்கள். இது போல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு மாணாக்களோ மனிதர்களோ தவறு செய்ய மாட்டாங்க. அடுத்ததாக ஹானரிங் த சீஃப் கெஸ்ட்டு, முதலாவதாக நம்மளுடைய துணை ஸ்தாபகர் ஐயா குருசாமி சக்திவேல் குருசாமி ஐயா அவர்களை திருமதி பிரியா அனூப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அழைக்கின்றோம். மேடம் சொன்னாட்டும் இதுக்கு ஏஜோ செக்ஸோ பேரியர் கிடையாது, எல்லாருமே இதை கற்றுக்கலாம் இந்த செண்டை மேளத்தை. அடுத்ததாக நம்மளுடைய வைஸ் சேர்மன் கம் ஜெனரல் செக்ரட்டரி NS ராஜீவ்குமார் அவர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிதம்பரம் முருகேசன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். அடுத்ததாக
குரு வந்தனம் செலுத்தி கோல் வழங்கும்
சுவாமியே சரணமையப்பா. மிகவும் அற்புதமான ஒரு 20 நிமிடம் டைம் போனதே தெரியல. ஒரு முறை எகைன் ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாருக்கும். அவங்க பண்ண செண்டை மேலே சத்தத்தை விட அதிகமாக கைத்தட்டணும். நமது விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற குன்னூர் ரிஜிஸ்டர் ராமசாமி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தது இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த செண்டை மேல அரங்கேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் நந்தினி வர்மா அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்க இருக்கிறார்கள். எல்லாரும் கைத்தட்டுங்க. ஏன்னா மேடம் வந்து டிசர்வ்டு டு த செண்டை மேளம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய கணவரும் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டு ஹரிஷ் மாரார் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரொம்ப சிரமம் எடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கணுன்ற ஒரு எண்ணத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய திருக்கோயிலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அடுத்தது நம்ம வில்லிவாக்கத்துடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு PR சிதம்பரம் முருகேசன் ஐயா அவர்களுக்கு நமது குருசாமி அவர்கள் நினைவு கேடயம் வழங்குவார்கள். நான் சொன்னாட்ட ஐயா வந்து இந்த வில்லிவாக்கத்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும்னு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னோட நம்பரை எல்லாரும் வச்சுக்கோங்க. உங்கள் பகுதியில் இந்த போதை பழக்கம் இருந்துச்சுன்னா சத்தம் இல்லாமல் மட்டும் ஃபோன் அடிச்சு விட்டுருங்க. உங்கள் பேரோ நம்பரோ எதுவும் வெளியில் வராது. என்னை நம்புங்க. நான் பேசினதை வச்சு கொஞ்சம் நம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 9498186839 இந்த நம்பருக்கு அடிச்சு விடுங்க. எங்கள் ஏரியாவில் டிஷ் டிஷ் அப்படின்னா இப்போ சரி பண்ணிடுவோம். ஏன்னா ஏன் இதை நான் இந்த ஆன்மீக விழாவில் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைய தினம் இளைஞர்கள் அந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன். இதற்கெல்லாம் நீங்கள் இந்த ஆன்மீக வழியை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் முன்னெடுப்பு செய்தால்தான் இதை தடுக்க முடியும் என்ற நிலையில் உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நைட்டு 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெறும் தாசா லாடு லபக்கு தாசான்னு கேட்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு எப்போது தேவை என்று சொன்னாலும் தொலைபேசியிலே, அதாவது கைபேசி, முதல்தானே தொலைபேசி, இப்போ கைபேசியிலே அழைத்தால் உடனடியாக ஓடி வரக்கூடிய காவல் நண்பன் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 9498186839 இந்த நம்பருக்கு பேசுங்க. உங்களுடைய ரகசியம் காக்கப்படும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயாக்கு இப்போ நினைவு பரிசு. ஐயா நம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் ஒன்லி போதைப் பொருள் ஏதாவது இஷ்யூ இருந்தால் தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சார் ஒரு நேர்மையான அதிகாரி. ஸோ அதனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக இந்த அரங்கேற்றம் செய்த இந்த மாணவர்களுக்கு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐயா அவர்கள் சர்டிஃபிகேட்டும் ஷீல்டும் வழங்குறாங்க. த சர்டிஃபிகேட் அண்ட் அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் PR சிதம்பரம் முருகேசன் டு டிஸ்ட்ரிபியூட் த ஷீல்ட். நமது வில்லிவாக்கம் பகுதியினுடைய சேர்மன் ஜெயின் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மண்டல தலைவர் இங்கே வந்து ஒரு பேரண்டாக வந்திருக்கிறாரு. பட் நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர். முதலாவதாக யூ சர்ஜன் கிளாஸ் 6 அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வில்லிவாக்கம். We request Nandini ma'am to distribute the certificate and Chidambaram Murugesan sir to distribute the shield. Selvan U Surgeon. Selvan U Surgeon உடைய ஷீல்டை வந்து ஐயா கிட்ட கொடுக்கணும். PR
சிதம்பரம் முருகேசன் ஐயா கிட்ட ஷீல்டு. சர்ஜன் அடுத்ததாக இபி அசுதோஷ். EC Ashutosh will receive shield from Assistant Commissioner of Police and then certificate from Dr. Nandini Verma. Next, P. Giashini. P. Giashini. Certificate and shield வாங்கினவங்க மேடை விட்டு வந்துடலாம். P. Giashini, Class 6, Royal Metric School, Takolam. அதுக்கு அடுத்ததாக BV சத்யச்சரன், Class 8, எவர்வின் வித்யாஸ்ரம், பெரம்பூர். BV சத்யச்சரன். அடுத்ததாக வேதாந்த் கிரீஷ், Class 10, சிஷ்யா ஸ்கூல், வேதாந்த் கிரீஷ். போர்டு எக்ஸாம் இருந்தாலும் நான் வந்து சென்னை மேலே கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்தது டி கிஷோர் குமாரும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு தான். போர்டு எக்ஸாம் அவங்க நல்வாழ்த்துக்கள், நல்லா எழுதணுன்றது நல்வாழ்த்துக்கள். டி கிஷோர் குமார், Class 10, SKDT ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்ததாக இபி விஷ்ணு மாயா, Class 11, PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா, அண்ணாநகர். இபி விஷ்ணு மாயா. அடுத்ததாக சி ஆதித்யா, Class 12, பக்தவச்சலம் வித்யாஸ்ரம், கொரட்டூர். இவருக்கும் இந்த போர்டு எக்ஸாமில் நல்லா எழுதணுன்றது வாழ்த்துக்கள். போர்டு எக்ஸாம் வச்சுட்டு இங்கே நம்ம அரங்கேற்றத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு விஷஸ். அடுத்ததாக எஸ் ஹரிஷ், செகண்ட் இயர் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அடுத்ததாக மணிகண்டன் எம், ஃபைனல் இயர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். மணிகண்டன் எம். அடுத்ததாக மணிகண்டன் எஸ், சிஸ்டம் இன்ஜினியர், என்சோனோ டெக்னாலஜிஸ். என்சோனோ டெக்னாலஜிஸ் சிஸ்டம் இன்ஜினியர் மிஸ்டர் எம் மணிகண்டன். அடுத்ததாக பிரேமலதா SB, அசோசியேட் பிசினஸ் அனலிஸ்ட், ராம்கோ சிஸ்டம்ஸ். அடுத்ததாக பிரசன்னா MA, R&D இன்ஜினியர், மகேந்திரா ரிசர்ச் வேலி. அடுத்ததாக திரு எஸ் குணசேகர், டிரான்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டர், PRR டூர்ஸ் அண்ட் கேப்ஸ் பிரைவேட் லிமிடெட். அடுத்ததாக எஸ் நவீன், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். எஸ் நவீன், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், will receive the shield and certificate. திரு MR ரவிக்குமார், பிரான்ச் மேனேஜர், திருமலா மில்க் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். திரு MR ரவிக்குமார், பிரான்ச் மேனேஜர், திருமலா மில்க் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அடுத்ததாக திருமதி ஆனந்தி P, ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன், ரோமா GSK. திருமதி ஆனந்தி அவர்கள். திரு VV சம்பத்குமார், ப்ரொப்ரைட்டர், சபரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். திரு VV சம்பத்குமார் அவர்கள். கடைசியாக
Girish Pandian, VK, President, Gindi Industrial Estate Manufacturers Association, Managing Director, Ministar Engineering Private Limited, will receive the shield and certificate from PR Chidambaram Murugesan sir and Dr. Nandini Varma. அனைவரையும் மேடைக்கு கீழே இருக்கின்ற இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நன்றி உரை நம்மளுடைய திருக்கோவிலுடைய வைஸ் சேர்மன் கம் ஜெனரல் செக்ரட்டரி நமோ நாராயணா. பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் குருசாமி திருவடி போற்றி. அவர் வழியில் திரு P சக்திவேல் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த ஆலயமும் ஸ்ரீ சாஸ்தா கஷேத்திர வாத்திய சங்கமும் இயங்கி வருகிறது. இன்னைக்கு இந்த 8வது பேட்ச் அரங்கேற்றம் இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நான் ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம்தான், இந்த செண்டமேளம் அப்படின்றது ஒரு டிவைன் மியூசிக். நம்ம எண்ணங்களை அந்த கடவுளோடு கலக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மியூசிக். இதை கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக எல்லாரும் நினச்சோம், இன்க்ளூடிங் நான் உள்பட. இது 2014 வருஷம் 2014 அப்போது இந்த திருக்கோவிலுடைய 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது என்னுடைய தந்தை அவர்கள், இந்த திருக்கோவிலின் குருசாமி அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, இந்த செண்டை மேளம் நம்ம திருக்கோவிலில் வாசிக்கப்படணும், அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும். நிறைய பொருள்னால் ஃபினான்ஷியலி ஒருத்தருக்கு ஒரு கிட்டத்தட்ட 2500 ரூபா ஒரு 2 மணி நேரம் வாசிக்கிறதுக்கு. அது கேரளாவிலேருந்து கொண்டு வரணும். அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக இருந்தது. அப்போது இது ஏன் நம்ம கோவிலில் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு அறிவுரை சொன்னார். அதை திரு சக்திவேல் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் முதல்ல இந்த திருக்கோவிலில் 35 பேர் கிளாஸ் அட்டன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அரங்கேற்றம் பண்ணும்போது வெறும் 7 பேர் தான் இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம்னா எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு கற்றுக்கிறதுக்கு. அதில் என்னென்ன பெரிய விஷயம், இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான மாஸ்டர்ஸ் இங்கே சென்னையில் கிடையாது. இருந்தாலும் அவங்க கமர்ஷியலி அவங்க எங்கேஜ்டு, அவங்களோட சமயத்தை எடுத்து நம்ம கற்றுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய பேரியராக இருந்தது. பெரிய பேரியர்னால் அவங்க சொல்ல நேரத்துக்கு நம்ம நிற்போம், அவங்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து 2 வருஷம் கடந்து நாங்கள் ஒரு 7 பேர், நான், சங்கர், சுரேந்தர் உள்பட, கார்த்திக் உள்பட ஒரு 7 பேர் அரங்கேற்றம் பண்ணோம். ஓகே, நம்ம வாசிச்சிடலாம் கோவிலுக்காக அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்புறம் அந்த 2 வருஷம் நாங்கள் கடந்து வந்த பாதை தான் எங்களுக்கு இந்த சாஸ்தா கஷேத்திர வாத்திய சங்கத்தை உருவாக்கணுன்ற எண்ணமே தோணுச்சு. என்னென்னா, இவ்வளோ கஷ்டம் நமக்கு இந்த ஆன்மீக வழியில் இருக்கிற நமக்கே. இப்போது மொழி தெரியும், அந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்க முடியுது. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாதாரண மக்களுக்கு இது கிடைக்காத ஒரு பொருளாயிடுமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்போ ஏன் இதை நம்ம கற்றுக்கிற விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றியதுனால சாமிக்கிட்ட அறிவுரை கேட்டோம். தைரியமாக பண்ணுங்க, நம்ம பகவான் இதுக்கு முழு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாரு, அவருக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கும், அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது, தைரியமாக பண்ணுங்கன்னு எங்களை ஊக்குவிச்சார். அன்றைக்கி ஆரம்பித்த பயணம் தான் இது. இன்றைக்கி 8வது பேட்சோட அரங்கேற்றத்தை முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 120 பேரை அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா எங்கள் குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான், லிக்கில்னு, இவ்வளோ தான் இருப்பான். அந்த பையன்லேருந்து 60 வயசு ஆனவங்க வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அவங்களுடைய அவங்களுடைய மைண்ட் செட்டை ரீட் பண்ணி, இவர் போன வருஷமே அரங்கேற்றம் பண்ணிட்டார். இவர் போன வருஷமே அரங்கேற்றம் முடிச்சிட்டாரு. இது மாதிரி எங்களுக்கு நிறைய மாணவர்கள், எங்களுக்கு ஒரே மோட்டிவ் தான், இது சொல்லி கொடுக்கணும், நிறைய
வாத்தியக்காரங்களை உருவாக்கணும். அது மட்டும்தான் எங்களுக்கு. இதுக்கு நாங்கள் ₹1 கூட எங்கே கட்டணம் வசூலிக்கிறதே கிடையாது. இது டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இலவசமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் ப்ரொஃபஷனில் இருக்கும். சங்கர் ஒரு ஐடி இன்ஜினியர், சுரேந்தர் ஒரு ஐடி இன்ஜினியர், நிறைய எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது. நான் ஒரு கம்பெனியோட எம்டி, பிஸ்னஸ் பார்க்கணும், கோயில் பார்க்கணும். அதுக்கு நடுவில் இதை விடவே கூடாது, இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணுன்ற அப்பாவுடைய அறிவுறுத்தல், சாமியோட வழிகாட்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பசங்கள்லாம் கற்றுக்கிறதுல அவங்களுடைய மெமரி பவர் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. அதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, என் பசங்க 2 பேரையும் இதில் கற்றுக்க வச்சேன். அவங்க செம்படம் மேலே முடித்து போன 2 மாதத்துக்கு முன்னாடி தாயம்பகை வரைக்கும் அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. இதில் கற்றுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, மெமரி இம்ப்ரூவ் ஆகுது. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா ஒழுக்கம். வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கிளாஸுக்கு வந்துடணும். நாங்கள் நிறைய அந்த ஒரு மணி நேரத்தில் கற்றுக் கொடுக்குறோம். இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இதை என்னென்னா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது சும்மா கேமில் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வாத்தியத்தை கற்றுக்கின ஒரு நாலேஜும் கிடைக்குது. மற்ற விஷயங்கள்லேருந்து அவங்க டீவியேஷன்லேருந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றவும் முடியுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு அரங்கேற்றமும் நிறைய நாங்களும் கற்றுட்டுருக்கோம். இதுபோல் இன்னைக்கு மொத்தம் 19 பேர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 18 பேர், அதுக்கு முன்னாடி 12 பேர். ஸோ இனி அடுத்து பேட்ச் 9ல் கிட்டத்தட்ட 40 பேர் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அரங்கேற்றமும் அடுத்து இதே மாதிரி 2025 டிசம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு மேடையில் மிகவும் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் பகவான் சுவாமி ஐயப்பன் எங்களுக்கு எல்லாருக்கும் ஊக்கமும் அவருடைய ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக எங்களுக்கு இப்போ நான் ஓவர்லுக் தான் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு பின்னாடி முதுகெலும்பாக இருக்கிறது நம்ம சங்கர். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 1000 வேலை அவருக்கு இருந்தாலும் அந்த கிளாஸ் எடுக்கணும். இது ஒரு பேட்ச் இல்லை, இந்த சீனியர் பேட்ச்னு 2 பேட்ச் 3 பேட்ச் இருக்குது. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கோவிலிருந்து எல்லாருக்கும் பொறுமையாக சொல்லி கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வரக்கூடிய முழு வேலையும் சங்கர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் கூட உறுதுணையாக இருக்கிற எங்களுடைய சுரேந்தர் என்னோட தம்பி. அவர் எனக்கு நான் ஃபிசிக்கலாக என்னால் இருக்க முடியாத இடத்துல எல்லாம் சுரேந்தர் இருந்து பசங்களை கோஆர்டினேட் பண்ணி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலையை சுரேந்தர் பார்த்துக்கிறார். அதே மாதிரி கார்த்திக், இன்னைக்கு பிரமாணியாக நின்ற கார்த்திக், அவரும் சின்ன குழந்தையாக தான் எங்கிட்ட வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக என் பிள்ளை மாதிரி அவனுக்கு என்ன சொல்கிறது, இந்த பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் கார்த்திக் ஞாயிற்றுக்கிழமைனா பண்ணுவார். அதே மாதிரி இப்போது கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை, கற்றுக்கினவங்கள கோவிலில் வாசிக்க வைக்கிறதும் அது ஒரு அடுத்த டாஸ்க். என்னென்னா இப்போது சென்னையிலேயே முதல்ல செண்டை மேளம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது வில்லிவாக்கம் ஐயப்பன் கோவிலேருந்து தான் ஆரம்பிச்சுது. வேறு எங்கேயுமே கிடையாது. நாங்கள் கற்றுக்கிட்டோம், அடுத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவிலில் ஆரம்பித்தாங்க, அம்பத்தூரில் ஆரம்பித்தாங்க, இப்போ அண்ணா நகரில் பண்ணுறாங்க. ஆனால் இதை கண்டினியூவாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொண்டு வரக்கூடிய அந்த பாக்கியம் இந்த வில்லிவாக்கம் ஐயப்பன் கோவிலுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறத பெருமைப்படுறாங்க. காரணம் அவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க, பாதையிலையும் சிலர் நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சிரமம் இருக்குது. இத்தனைக்கும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம், யாருமே மணி மைண்டட் கிடையாது. ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுன்றது, அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். அதை சீரும் சிறப்புமாக நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த அரங்கேற்றம் பண்ணக்கூடிய இன்னைக்கு அரங்கேற்றம் முடித்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். இன்றைக்கி தான் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க.
இதுக்கப்புறம் பிசிடின்னு நிறைய இருக்குது. அது மாதிரி வார்த்தைகள் இருக்குது. செண்டை மேளம் பொறுத்த வரைக்கும் மேடம் டாக்டர் நந்தினி வர்மா அவங்க சொன்ன மாதிரி இது இட்ஸ் லைக் எ ஓஷன். இது வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல நிற்கக்கூடிய விஷயமே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. இன்றைக்கி இவங்க வாசித்தது செம்பட மேளம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாத்தியம் தான். இதில் நிறைய வாத்தியங்கள் இருக்குது. பஞ்சாரி மேளம் இருக்குது, அடந்த இருக்குது. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான மேளங்கள் இருக்குது. இன்றைக்கி இவங்க போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இது முடிவுன்னு நினச்சிக்காதீங்க, இது ஆரம்பம். ஓகே, இந்த வில்லிவாக்கம் ஐயப்பன் கோவில் உங்களை 2 கரங்கள் கொண்டு வரவேற்குது. உங்களுக்கு எல்லா சனிக்கிழமையும் தீபாராதனைக்கு மேளம் வாசிக்கணும். இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணியிருக்க 19 பேரும் எல்லா சனிக்கிழமையும் நம்ம கோவிலில் தீபாராதனைக்கு மேளம் வாசிக்கணும். இந்த வாய்ப்பு சென்னையில் இல்லை, கேரளாவில் இல்லை, எங்கேயுமே கிடைக்காது. எங்கேயும் இதுக்கான இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்காது. கற்றுக் கொடுப்பாங்க, அதோடு அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க வெளியில் போய் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இங்கே வில்லிவாக்கம் ஐயப்பன் கோவிலில் தான் இந்த பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. காரணம், இந்த வில்லிவாக்கத்தில் எழுந்தருளி இருக்க பகவான் ஐயப்பன் அவ்வளோ இந்த வாத்திய பிரியன். ஏன்னா அவ்வளோ நம்ம அதாவது நம்ம சின்னதாக ஆரம்பித்த விஷயம் வளருது அப்படின்னா இங்கே இருக்க பகவானோட அனுகிரகம் இல்லாமல் அது வளராது. அவரோட அனுகிரகம் இருக்கனால தான் இது வளருது. ஸோ அந்த அவருடைய அனுகிரகம் பெறுவதற்கு நீங்களும் உங்களை தயார்படுத்திக்கணுன்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சுவாமி சரணம். சரணமையப்பா. தேங்க்யூ ஃபார் இங்கே இருந்து பொறுமையாக இந்த அரங்கேற்றத்தை பார்த்து ரசித்தவங்க எல்லாருக்கும் ஸ்ரீ சாஸ்தா கஷேத்திர வாத்திய சங்கத்தின் சார்பாகவும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலின் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி சரணமையப்பா. அடுத்ததாக சுரேந்தர் மட்டும் ஓரிரு வார்த்தைகள். அவர் வந்து இங்கே இந்த மாணவர்களுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் ஓரிரு வார்த்தைகள் உடனடியாக கூற அழைக்கிறோம். ஹலோ எவ்ரிவன். ஆல்ரெடி 9 o'clock ஆயிடுச்சு. ஐ வில் நாட் டேக் மோர் டைம். ஒரு 2 நிமிஷம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை ஓட் ஆஃப் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கம் வந்ததுக்கு. இறைவனாக இருந்து எங்களை வழிநடத்தும் தெய்வ திரு சுகுமாரன் குருசுவாமி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் எங்களின் ஒளிவிளக்காய் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் திரு சக்திவேல் சுவாமி அவர்களுடன் வழிகாட்டுதலுடன் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் திரு சிதம்பரம் சார், அன்னதான பிரபுவாய் விளங்கும் திரு மதர் கேட்டரிங் உரிமையாளர் அவர்கள், மக்கள் பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கும் எங்கள் மண்டல தலைவர் திரு ஜெயின் அவர்களும், அண்ட் அட் த சேம் டைம் எங்களுக்காக கேரளாவிலிருந்து வந்திருந்து இங்கே ரொம்ப பொறுமையோடு அமர்ந்திருந்து எங்களோட அரங்கேற்றத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பெருமை சேர்த்து கொடுத்த திரு நந்தினி வர்மா மேடம் அவங்களுக்கு மிகவும் பணிவுன்புடன் ரொம்ப தாழ்மையான வணக்கத்தையும் வரவேற்பையும் நாங்கள் அளிக்கின்றோம். இதுபோல் எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. இந்த கலை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எங்களுடைய இது இல்லாமல் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் எங்கள் ராஜீவண்ணன். அவர் இல்லைன்னா இந்த செண்டை மேலே அரங்கேற்றமோ செண்டை மேலமே கிடையாது. அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க நம்ம குருசாமியோடைய வழிகாட்டுதலால். ஸோ இது இன்னும் அடுத்த லெவலுக்கு அண்ணன் கூறியது மாதிரி போகணுன்றது என்னுடைய ஆசை. சங்கருடைய அவருடைய பணி தொடரணும், இங்கே இருக்கிற எல்லாரோடைய பணியும் தொடரணும் நான் ரொம்ப தாழ்மையோடு வேண்டுகொள்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் அலாட். இந்த முறை ஒரே நிமிஷம். இந்த முறை பிரமாணின்றவங்க சென்டரில் இருந்து லீட் பண்ணுறவங்க. இதை நாங்கள் ரொட்டேஷனலாக ஒரு வருஷமாக கொடுக்குறோம். ஒரு பசங்களையும் நாங்கள் வந்து இங்கே கற்றுக்கிறவங்கள நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணல, ஐயப்பன் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ இந்த முறை கார்த்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம கோயிலே இருக்க ஒரு நபர். அவர் வந்து இந்த முறை பிரமாணியாக இருந்ததுனால அவரை எங்களுக்கு நாங்கள் ஒரு சிறிய மரியாதை செய்ய ஆசைப்படுகிறோம். ஒரு குரூப் ஃபோட்டோ சிதம்பரம் முருகேசன் சார், நம்ம குருசாமி, சக்தி
கிருஷ்ணமூர்த்தி சாமி, குபி ஜெயின் சாமி, டாக்டர் நந்தினி வர்மா, இவங்களெல்லாம் மேடை எல்லாரும் ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் எங்களை எல்லாம் வழிகாட்டிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் குருவாயூரப்பனுடைய டெம்பிள் இங்கே பக்கத்தில் இருக்கிற லேண்டில் கட்ட போகிறோம். அதோடைய நோட்டீஸ் எல்லாமே